பரவாயில்லையே, மரத்துல இருந்தா சரியான மாங்காய் காய்ச்சிருக்குதே. இந்த மரத்துல ஏறவே தேவையில்ல போகுது, கீழே இருந்தே பறிச்சிடலாம் போல. கூட மொட்டை எடுத்துன்னு வா, டக்கு டக்குன்னு பறிச்சு போட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். புளிய மழை வேற உழுக்க வேண்டியது இருக்குது இன்னும். பரவாயில்ல, நல்ல மரமா தான் இருக்கு. நான் கூட நல்ல பெருசான பிறகு தான் காய்க்கும்னு நினைச்சேன். சின்ன மரத்துல எவ்வளவு மாங்காய் காய்ச்சிருக்கு. இதுவே தானாவே இவ்வளவு மாங்காய் கொட்டுது. இது அப்படியே விட்டா பழுக்குமா பழுக்காத மொத்த மாங்காய் பிஞ்சிலே கொட்டிடும் போல இருக்க. ஒன்னு ஒன்னா பறிச்சு போடுறேன், பிடிங்க, கையில பிடிங்க. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? ஏண்டி நீ தானே மாங்காய்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்த, அறிவு இருக்குதான்னு கேக்குறேன். நல்லா முத்துற மாங்காவோ பழுக்கிற மாங்காவோ மட்டும் பறி, மொத்தத்தையே பிச்சு போட்டுறாத. பிஞ்சு மாங்காலாம் பழுக்க வைக்கணும் மாங்காவை. ஏண்டி செங்காயம் நிறைய இருக்குது, அதாண்டி பறிக்கிறேன். பார்த்து பழமாவது மட்டும் பறிங்க. பிஞ்சுலாம் நேற்று ஒரு கூட எடுத்துன்னு போனேன், இது வரைக்கும் கீழே விழுந்து கிடக்குது. எவ்வளோதான் ஊருக்கா போட்டு வைக்கிறது? பார்த்து முத்தி இருக்குது மட்டும் பறிங்க. சரி, நீ போய் கோணினா கூட எடுத்துன்னு வா. கீழே கீழே போட்டு அடிப்படை வச்சிடாதீங்க, அப்புறம் பழுக்காது, வேஸ்ட் ஆகி போயிடும். சரி பறிச்சு பறிச்சு கூடையில் தானே போட்டு போறேன், எடுத்துன்னு வாடி. நீ மரத்தெல்லாம் ஒன்றும் ஏற தேவையில்ல, அப்போ பச்சை தரம் பற்றி அதை மட்டும் வாங்கி கூடையில போடு, மெதுவாக போடு. சரிப்பா, நான் கூட மரத்தில் ஏறுவேன். இன்னும் கொஞ்சம் பெரியவனான பிறகு ஏறு. கீழே கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கேன், அதுதான் அடிப்பட்டுடும். நீ விழுந்ததுக்கு அப்புறம் நான் தான் திட்டு வாங்கணும். எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்க மாமரத்துல நான் தான் ஏறி மாங்காவை பறிப்பேன், புளியம்பழம் பறிப்பேன். அது தெரியாம பேசின கதை. வீட்டில் டிஃபன் சாப்பிட்டே வந்திருக்கலாம். மாமியார் கிளை வந்து இட்லியும் வடகரையும் செய்யறேன்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள அவசரம் வா 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 எடுத்துன்னு வந்துட்டேம்மா. சரி, கூட எடுத்துன்னு கொடுப்போம். இப்போ வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கப்பா. தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுனே இரு, தொண்டையில சத்தம் வளர போது பாரு. அதெல்லாம் வளராது, அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். 230 ரூபா தரணும். இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு 40 ரூபாய் ஆயிடும். நான் அப்புறம் கொடுத்துட்டு வந்துருங்க. உங்க அம்மா கிட்ட சொல்லி உன்னை அடி வாங்க கூட போறேன் பாரு இன்னைக்கு. இந்த மாங்காய் ஊட்டா போட்டு போட்டு ஒரு ஃபுல்லாக விற்கலாம் போல. அவ்வளோ மாங்காய் கீழே கொட்டி போயிருக்குது. ஏங்க கூட இருந்தாங்க. வை பின்னாடி வை. சதீஷ், கீழே இருக்க மாங்காய்லாம் பொறுக்கி போட கூடல. நேத்து நான் தான் அம்மா கூட வந்து பொறுக்கி போட்டேன். இப்போ என்னால முடியாது. வேலை செய்யணும்னா அப்படியே முக்கால அழுவானே. நேத்து சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிட மாட்டான், இன்னைக்கு வந்து விரதம் இருப்பான். சரி விடு, சஞ்சிக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம். உனக்கு தான் வேணாம்ல? ஐஸ்கிரீமா? ஆமா, சஞ்சிக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தரப்பேன். இப்ப நானும் மாங்காய் எடுத்து போறப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கப்பா. உனக்கு தான் வேலை செய்யணும் கஷ்டமா இருக்குல்ல. போ நீ வேலை எதுவும் செய்யத்தோல, அப்படி போய் தின்னமலை போய் உட்காருப்ப, நாங்களே எடுத்து போட்டுக்கிறோம். அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, மாங்காய் எடுத்து நானும் போறேன்னு சொல்லிட்டேன். வேணாப்பா, உனக்கு வேலை செய்யறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ தின்னமலை உட்காருப்போ, சஞ்சுக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம். பாவம் அவ வீட்டுல பாட்டி கூட அவ இட்லி சுட்டுன்னு வடகறி செஞ்சு உட்காருக்கா. அவளுக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அப்போ நான் பாவம் இல்லையா? சஞ்சு மட்டும் தான் பாவமா? ஆமா, இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, அதனால நீ பாவம் கிடையாது. அவ எல்கேஜி தானே படிக்கிறா, அதனால அவ தான் பாவம். இதெல்லாம் லாஜிக்கே இல்லம்மா. இங்க பாரு ராதிகா, சதீஷை வந்து ஒரு வேலை கூட வாங்காத, புரிஞ்சுதா? நம்ம வேறு ஊட்டிக்கு கூப்பிடல. சதீஷை வந்து உனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துரு. பாவம், அவனால் நடக்க முடியாது, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன, எந்த வேலையும் செய்ய முடியாது. அவன் வந்து இங்கே இருக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். ஆமா, ஊட்டிக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு தான் வருவோம். நல்லா ஜாலியா சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். போகும்போது ட்ரெயின்ல போறோம். அங்கேருந்து மழை ட்ரெயின் கஷ்டம், மழை ட்ரெயின்ல போவோம். அந்த குஸ் ட்ரெயின் மாதிரி போவோம், சிக்கு 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 சிக்குன்னு அந்த பெட்டி மாதிரி அந்த ட்ரெயின்ல போறீங்க. ஆமா, அதுல தான் போறோம். நீ ஒன்னும் வரத்தவலப்பா, நீ இங்கே இரு. நானும் வரமா? வேணாம், நீ இங்கே இரு. இப்ப நான் அந்த ட்ரெயின்ல போனதே இல்லப்பா. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிருக்காங்க அந்த ட்ரெயின்ல போனா ஜாலியா இருக்கும்னு. வேணாம், ஒரு மாங்காய் கூட எடுத்து கூடையில போறதுக்கு உன்னால முடியல. உன்னால நாங்க எதுக்கு ஊட்டி செலவு பண்ணிட்டுன்னு போனா? உனக்குலாம் செலவு பண்றது வேஸ்ட். 10 பைசா கூட உனக்குலாம் செலவு பண்ணக்கூடாது. ஏங்க, அவனை எங்கேயும் விட்டுட்டு போயிடலாங்க. ஆமா, சஞ்சுக்கு மட்டும்தான் ஊருக்கு போகிறதுக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும். என்ன, அது வளையல் மணிலாம் கேட்டிருக்கா, அதெல்லாம் வாங்கி தரணும். ராதிகா, சீக்கிரமா மாங்காய் எடுத்து கூடையில போட்டு வர, நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போகலான்னா, நீ கூட கேட்டல புது போடலாம், அதெல்லாம் போய் வாங்கலாம். புது ட்ரெஸ் எடுக்க போறீங்களா? நீ ஏன் அலற? நீ அலறவே தேவையில்ல. உனக்கு தின்னமலை உட்காந்துரு, இல்லைன்னா கோயிலில் எங்கன்னா போய் உட்காந்துரு. உனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே கிடையாதுல்ல. நாங்கள் எங்கன்னா போகிறோம், புது ட்ரெஸ்னா வாங்குறோம், எதனா வாங்குறோம். உனக்கு தான் வந்தது. ஐயோ, போற போக்க பார்த்தா நம்ம வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க போல இருக்கு. அப்புறம் ராதிகா, போகும்போது ஐஸ்கிரீம் கூட வாங்கிக்கலான்னா, பாப்பாவுக்கு வாங்கி தரணும், சஞ்சுக்கு. அதுக்கப்புறம் நீ கூட வாங்கி, அம்மா கூட வாங்கி தர. சதீஷ்க்கு மட்டும் வேணானே. என்னடா இப்ப ஐஸ்கிரீம் கேட்டது நானு, சஞ்சு ஒன்றும் கேட்கல. எனக்கு வாங்கி கொடுங்க. அம்மாக்கெல்லாம் தேவையில்லை. அம்மா சாப்பிடுங்க, தொண்டை வலி வரும், சளி பிடிக்க, அப்புறம் வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்க, தலைவலிக்குன்னு பட்டுன்னு இருப்பாங்க. எனக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. இப்போ நீ தான் வேலையே செய்ய மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்? சொல்லு, நீ யாரு முதல்ல சொல்லு. நான் யாரா? நீங்க தவம் இருந்து பெத்த சீமந்த புத்திரமா நானே. என்ன போய் யாருன்னு கேக்குறாருமா அப்பா? அப்பா, எனக்கு ஞாபகம் இல்லப்பா. இன்னைக்கு நம்ம சஞ்சு மட்டும் தான் பெத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஐயோ, ஒரு மாங்காய் எடுத்து போடல சொல்லிட்டு நான் இந்த வீட்டு குழந்தையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பத்தியா இவங்க என்ன பெத்த தாயோ என்ன அப்பாவோ தெரியலையே. சரிப்பா, உனக்கு இங்க என்னப்பா வேலை? நீ போப்பா. மாங்காய் நானே எடுத்து போடுறேம்மா. வேணாப்பா, உனக்கு எதுக்குப்பா கஷ்டப்பட்டு நீ தான் வேலை செய்யற? வேணாப்பா, போ ஊர் சுத்து, இப்போ விளையாடு, சைக்கிள் ஓட்டு, ரவுண்ட் அடி, போ, அந்த வேலையை போய் பார்ப்போம்.
ஏங்க சீக்கிரமா நீங்க மாங்காய் பறிச்சு கொடுங்க, அந்த கூடையில போட்டு எடுத்துன்னு போய் வீட்டுல வச்சு நம்ம கடைக்கு கிளம்பலாம் புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. ஆமா ஆமா, வானத்தை போல மனம் படைச்சவர் தான் அவரு. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது உங்க அப்பா தான். நீ கிளம்பு. ஏன்னா இந்த வீட்டுல வந்து குழந்தைய பிறந்தமோ தெரியலையே. நம்மள வீட்டு வேலை செய்யறதுக்காக தான் பெற்று போட்டுருக்காங்க போல இருக்கு. வேலை செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்பந்தமே இல்ல போன்னு சொல்லிட்டாங்க. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அதில் நீ என்ன, அது நான் என்ன, நானா பின்னே. ஏண்டி அவன் கோச்சினா அழுதுன்னு போறாண்டி, கூப்பிடுறியவனே. எங்க கொஞ்ச தூரம் போட்டா விடுங்க. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா. பாட்டுல நல்லா பாடுறேன்ல. எங்க சதீஷ் வேணா நம்ம துணி வாங்க கூட்டின்னு போலாமா? அம்மா என்ன சொன்னீங்க? சஞ்சுவை புது ட்ரெஸ் வாங்க கூட்டின்னு போலாமான்னு சொன்னேன். இல்ல சதீஷை கூட்டின்னு போலாம் தான் சொன்னீங்க. எனக்கு நல்லா காது கேட்டுது. ஏங்க நான் அப்படியே சொன்னேன்? இல்லையே, சஞ்சுவை கூட்டின்னு போனான்னு தான் சொன்னான். என்னது சதீஷை கூட்டின்னு போலான்னு சொன்ன மாதிரி தானே என் காதுல கேட்டது. ஏமாத்துறாங்களா ரெண்டு பேரும்? இப்ப என்ன உங்களுக்கு இந்த மாங்காலாம் எடுத்து கூடையில போனாலும் 5 நிமிஷத்துல எப்படி முடிக்க பாருங்க வேலையை. நீங்க ரெண்டு பேரும் போய் அப்படியே உட்காருங்க. மரத்துல இருக்கிறதுல யார் பறிப்பா? உனக்கு ஹைட் எட்டாது, தலை என்ன பறிக்கிறேன். எனக்கு ஹைட் எட்டலாம் கூட பரவாயில்லப்பா. எக்கே நானே பறிக்கிறேன். நான் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யக்கூடாது. போங்க, உங்களை எப்படி தாங்க நான் தாங்குறேன் பாருங்க. புது ட்ரெஸ் எனக்கு வாங்கி தருவீங்களா? ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குல்ல. கூலிக்கு தான் வேலை செய்யறேன். இப்ப கூட பாசத்துல வேலை செய்யல. நம்ம வீடு நம்ம வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு அதானே. அம்மா உங்க வீடு என் வீடு அப்படின்னு ஏமா தனித்தனியா பிரிச்சு பாக்குறீங்க? எல்லாமே நம்ம வீடு தாம்மா. தாயென்று ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோவில் கொள்ளும் அலைவது போன் எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. போதும், நீ மாங்க எடுத்து போடு. முடியல, தாங்க முடியல. செஞ்சு பாடாத, காது வலிக்குது இருக்கு. ஒரு குழந்தை பாடுறதை என்கரேஜ் பண்ணாம காது வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற. சரி, புளிய மரத்துக்கு என்ன புளிய மரம் விழுந்துருக்கான்னு போய் பாக்குறேன். எந்த பொறுக்கி போட்டு வைக்கிறேன். வந்து அதை உளுக்கி கொடுங்க. சீக்கிரமா வாங்க, இங்கே நின்று இருக்காதீங்க. மணியாவது வேலை வேற இருக்குது. மீன் கடையில் வேற போனா காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கணும். மார்க்கெட் வர போனோம். காய்கறி மார்க்கெட் நானும் வரேன் உங்க கூட. சரி நீ போய் அங்க இருக்க புளிய மரத்துல முதல்ல எடு. உங்க அம்மாக்கு ஒரு போனை போட்டு இட்லி வடை ரெடி ஆயிடுச்சான்னு கேளுங்க. ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துன்னு சொல்லுங்க. இங்கே சாப்பிடலாம். இங்க 1/2 மணி நேரத்துல வேலையை முடிஞ்சிட்டு இருக்கு. இங்க வீட்டுல போய் சாப்பிடலாம். இங்க உட்காந்து எப்படி சாப்பிடுவ? அது வரைக்கும் பட்னியா இருக்க முடியாது. ஏற்கனவே இருக்குதுன்னு வருது மயக்கம். போன் பண்ணி எடுத்துன்னு சொல்லுங்க. டேய் டக்கு டக்குன்னு மங்கள எடுத்து போடு. பூசணிக்காய் கூடி வேற அந்த பக்கம் போச்சு. அது காய்ச்சி இருக்கா என்னன்னு தெரியல. அவதான் இங்க இருந்து போயிட்டால. இன்னும் எதுக்கு அவளுக்கு ஐஸ் வச்சுருக்க? மாங்காய் எடுத்து போடு. உங்களுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கப்பா. பார்த்தனே இப்ப அடி வாங்க போற நீ. என்ன பாட்டு? அது டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சரி அப்பாக்காக ஒரு பாட்டு பண்ணல, அதனால கண்டிப்பா உனக்கு ஐஸ்கிரீம் உண்டு. அம்மா இந்த ஐஸ்கிரீம்காக என்ன பாட்டு பாட வேண்டியது இருக்கு? புது ட்ரெஸ். புது ட்ரெஸ் வந்து சஞ்சுக்கு மட்டும்தான், உனக்குலாம் கிடையாது. எப்பா சஞ்சுக்கு மட்டும் தானே? அப்ப எனக்குப்பா இல்ல, காது குத்துக்கு வாங்க ட்ரெஸ். அவளோட ட்ரெஸ் இருக்குது, அதை போடு ஒழுங்கா. அவளுக்கு கூட தான் நிறைய ட்ரெஸ் இருக்கு. அவளுக்கு மட்டும் வாங்கி தரீங்க, அவளுக்கு வாங்கி தராதீங்க. அவளுக்கு எங்க ட்ரெஸ் இருக்கு? எல்லாம் சின்னதா ஆகி போச்சு. என் ட்ரெஸ் சின்னதா ஆகி போச்சு. பேண்ட் வாங்குனது இப்போ என்ன டவுசர் மட்டும் துண்டாகி போச்சு. எனக்கு வாங்கி கொடுங்க. உனக்கு வாங்கும் போதே டவுசரா தான் வாங்கினாங்க. அது பேண்ட் கிடையாது. கொஞ்சம் பெருசா இருந்த டவுசரே இப்போ கரெக்டான அளவுக்கு வந்துடுச்சு. போடு அதிக கும்னு. டேய் கீழே நிறைய இருக்கு பாரு, எடுத்து போடுறா. ஒரு கூட வாங்க போறதா மீதிலாம் என்ன சாப்பிட்டு போட்டா விடுங்க. உங்க அம்மா வந்துனுக்கா, அவட்ட சொல்லு. அப்பா வந்துட்டால மகாராணி. வாங்கம்மா. மேடம் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இந்த வீட்ல நான் மட்டும் தான் குழந்தையா பிறந்திருக்கேன். இவங்க வந்து மகாராணியா பிறந்திருக்காங்க. வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏய் என் கூட வர வேண்டியதானே? வந்து இந்த மாங்காய் எடுத்து போட வேண்டியதானே? நல்லா ஜாலியா வீட்ல ஆட்டம் போட்டுட்டு பொறுமையா பாட்டி கூட வந்து நிக்கா நீ. டேய் நீ வேற சும்மா எதுக்கு தங்கச்சிக்கு சண்டைக்கு போற? பாட்டி காலையில இருந்து நான் மட்டும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்க பாத்தீங்களா? கூட ஃபுல்லா மாங்காய் எடுத்து போட்டுருக்கேன். இவ என்ன பண்ணிருந்தா வீட்ல? இவ்வளவு முன்னாடி அனுப்பிச்சு வைக்க வேண்டியதானே நீங்க? அவ எனக்கு சமைக்கிறது கூட மாட உதவி செஞ்சிருந்தா. நான் மட்டும் எப்படி சமைக்கிறது சொல்லு? ஆனா இப்படியே கடப்பலி நீ ஏமாத்தினீரே. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு உனக்கு இருக்கு பண்ணல. ஏன்டா அவகிட்ட சண்டைக்கு போற? வேலைய பாரு. இப்ப இட்லி சூடா இருக்குது, வடகரி சூடா இருக்குது. மேடம் சாப்பிடுங்க. ஆறி போச்சுனா சாப்பிட முடியாது. என்னது இட்லி வடகரியா? அப்பா வாங்க பா சாப்பிடலாம். இருடா, இன்னும் ஒரு 4-5 மாங்காய் தான் இருக்குது, பறிச்சிட்டு வந்துறேன். அதெல்லாம் பொறுமையா பறிச்சிடலாம். வாங்கப்பா, பசி எடுக்குது. அதுல இருந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு எவ்வளவு பசி எடுக்குது. இன்னும் நாங்க கூட சாப்பிடல, உங்க கூட சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் மொத்தமா. ஏமா உங்களுக்கு இந்த வேலை வீட்டுல சாப்பிட்டு வர வேண்டியதுதானேமா? நீங்க இங்க வேலை செய்றீங்க, உங்களை விட்டுட்டு நாங்க எப்படி சாப்பிடுறது? அண்ணே மாங்காய் நிறைய இருக்குல்ல? நிறைய மாங்காய் தான் இருக்குது. எடுத்து போட கூட இல்ல. அண்ணா போய் கை கழுவிட்டு வரேன்.
நான் இன்னைக்கு மேய் சுத்தி நிற்ப ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எப்பா நீயே போய் கை கழுவாப்பா. ராதிகா எங்க? அவங்க புளியம்பழம் எடுத்துனுக்கம்மா. அவளையும் குரல் கொடு, சாப்பிட்டு போய் வேலை செய்யுங்க. ஏம்மா தட்டில் எடுத்துன்னு வந்துருக்கீங்களா இல்லை இலை எடுத்துன்னு வரவா? தட்டில் எடுத்து வந்துருக்கப்பா. சரி இதோ வரமா. இந்த மாங்காய் எடுத்து இந்த குடியில போடுவா. வேணாம்மா அதெல்லாம் அண்ணன் வந்து போட்டுப்பான். நீ கை கழுவிட்டியா? சாப்பிட்டு உட்காந்து. சஞ்சு உட்காந்து நம்ம சாப்பிடலாம், சாப்பிட்டு வேலை செய்யலாம். பாட்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட மாங்காய் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கட்டுமா? கொடு, நம்ம வீட்டில் தான் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கல, கொடு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொடு. சரி பாட்டி. கார்த்தி, சஞ்சு, கனி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கணும். ஷாலினி, கிருத்திகா இவங்கெல்லாம் கூட 2 மாங்காய் கேட்டிருக்காங்க. இந்த கூடை எடுத்து ஓரமாக வச்சிடமா. இந்த மரத்து நாளில் உட்காருங்க. அப்பா நானும் பிடிக்குவேன். வேணாம்மா வெயிட்டாக இருக்கும். நானே தூக்கின்னு போகிறேன். இங்கே வச்சிடலாம். எல்லாம் எடுத்து வைங்கம்மா. கை கழுவின்னு வந்துடுறேன். சரி அப்படியே ராதிகா குரல் கூட வர சொல்லு. கூப்பிட்றேம்மா. சஞ்சு நீ உட்கார், நம்ம சாப்பிடலாம். பரவாயில்ல, நல்லா சில்லு சில்லுன்னு காத்து வருது. ஒரு 11 மணி ஆனால் உட்கார முடியாது, வெயில் அப்படி வாட்டி வதக்கும். பாட்டி நம்ம வேணா வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கலாமா? வேணாம்மா இங்கே நல்லா சில்லுன்னு தான் இருக்கு, நல்லா காத்து வருது. உள்ள கூட ஃபேன்லாம் இருக்கு பாட்டி. இருக்கு நீ கை கழுவியா? நான் வீட்டுல இருந்து வரும்போது கையெல்லாம் கழுவிட்டேன். சாப்பிடுமா. பாட்டி எனக்கு 2 இட்லி போதும், 1 எடுத்துருங்க. சாப்பிடு பாட்டியை சின்ன சின்ன இட்லியை தான் சுட்டுருக்கேன், சாப்பிடலாம். எனக்கு வேணாம் பாட்டி, நீங்க எடுத்துக்கோங்க, 1 எடுத்துக்கோங்க, நீங்க சாப்பிடுங்க. ஐயோ பாட்டி நிறைய இட்லி சுட்டு எடுத்து வந்துருக்கம்மா, சாப்பிடுமா. வேணா வை கடைசி அப்பா வாடி சாப்பிட்றேன். இதுலயே வச்சிருவா, நீங்க சாப்பிடுறீங்களா? நீ 2 இட்லி மட்டும் சாப்பிடு, ஒரு இட்லி அதில் வை. சரி பாட்டி. நல்லா இருக்கு பாட்டி. வடகறினா சஞ்சுக்கு பிடிக்கும் தான் வடகறியை செஞ்சேன், இல்லைன்னா சட்னி அரைச்சிட்டு இருப்பேன். அப்பா கூட சட்னி அரைக்க சொன்னாரு. சஞ்சுக்கு பிடிக்கும் தான் வடகறி செஞ்சேன், சாப்பிடுமா சாப்பிடு. என்னது நீங்களே வந்துட்டீங்களா இட்லி எடுத்துங்க? நாங்களே வந்துருப்போம் வீட்டுக்கு. இல்லையே மணி 9 ஆக போதும், சாப்பிடுங்க. சுட இட்லி சுட வடகறி எடுத்து வந்திருக்கேன். நல்லா சுட சாப்பிடுங்க. மணி 9 ஆகி போச்சா? 9 தான் பார்த்த மாதிரி இருந்தது கிடையாதுல. சஞ்சு மணி என்னாச்சு? பாட்டி மணி 8 தான் ஆகுது. எனக்கு 9 மாதிரி கண் தெரிஞ்சுது. நம்ம கடிகார ஓடல 2 நாளா, செல்லு மாத்தணும் போய் தான். அது 9 மணி நின்று அதை பார்த்துட்டு சொல்றீங்க நீங்க. நான் கூட என்னடா 9 ஆயிடுச்சு அவ்வளோ சீக்கிரம் பார்த்தேன். சரி கை கழுவிட்டு அப்படியே உட்கார சாப்பிடு. அத்தை பாத்தீங்களா மரத்துல எவ்வளவு மாங்காய் காய்ச்சிருக்கு? நிறைய கீரை வரை கொட்டி போயிருக்கத்த. நிறைய ஊறுகாய் போட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு காய் வச்சு பாயில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கூட வர முடியாது ஊறுகாய். வெயில் காயும் போதே போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள்லாம் போட்டு அந்த ஊறுகாய் செய்வாங்களா, அதே கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம். பாட்டில் போட்டு வச்சுனா நல்லா இருக்கும். கடையில் வாங்கினா இது 100 பாட்டில் 30 ரூபா 35 ரூபா சொல்றாங்க. 2 வேலை கூட வர மாட்டேது. ஊருக்கெல்லாம் செஞ்சு கொஞ்சம் வசந்திக்கும் கொடுத்து அனுப்பலாம். அவங்க 2 மரம்லாம் எதுவுமே இல்லையா, மாமரம்லாம் கொடுத்து அமிச்சா வச்சு பாவலாம். பரவாயில்லையே, நான் நார்மலாம் பாசமாக தான் இருக்கிறேன். என்ன தெரியலையே. கொடுக்கலாம். நான் கூட சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்ல, இட்லி எல்லாம் பூ மாதிரி வந்திருக்கல. உளுத்தம் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால நல்ல வெள்ளையா பூ மாதிரி இருக்கு. ஆமா, இந்த உளுந்து வந்து நல்லா உபரி ஆகுது. என்ன கடையில் வாங்கினா? நம்ம அண்ணாச்சி கடையில் தான் வாங்கினேன். நல்லா உபரி ஆகுதுல. ஒரு உளுந்து அப்படியே மண்ணு மாதிரி இருக்கும், உபரி ஆகாது. இது நல்லா உபரியா இருக்கு. சாப்பிடுங்கம்மா. சல்லோட சாப்பிட்ற மணி சாப்பிடு. 2 பேரும் தண்ணியில் ஆட்டம் போட்டுருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. அவங்க வட்டம் பொறுமையா நீ சாப்பிடு. அத்தை புளியம்பழம் கூட நிறைய கீழே விழுந்துருக்கு, அதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டேன். மரத்தில் ஏறி உளிக்கினாருன்னா அதை வாரி எடுத்துக்கின்னு எடுத்து வீட்டில் போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போனா மீன் வாங்கிட்டு காய்கறி வாங்கி வரணும். நீங்கள் சாதம் மட்டும் வச்சு வச்சிருங்க. வந்து நான் குழம்பு வச்சு என்ன வறுக்கிறத வறுத்துக்கலாம். இதே மீன் வாங்கிறதுக்கு அப்புறம் அங்கே மார்க்கெட்டுக்கு போகிற மீன் விலை கம்மியாக இருந்தால் மீன் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா கறி தான் வாங்கி வருவேன். சோவரட்டி சொல்லுவாங்க பாரு, அந்த ஆட்டுக்கறியில் இருக்கும் பத்தியா, அது இருந்தால் வாங்கி வாடி. குழந்தைங்களாம் கொடுக்கலாம், நல்லா உடம்பு ரத்தம் உற்பத்தி ஆகும் சாப்பிட்டா. அத்தை அது வர விலை அதிகம். காலையிலேயே சீக்கிரமா 6 மணிக்கெலாம் போனால் தான் கிடைக்கும். 11 மணிக்கும் 12 மணிக்கும் போனால் எங்கன்னா கிடைக்குமா? அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். காலை 6 மணிக்கெலாம் போய் வாரத்தில் 1 நாளாவது குழந்தைங்க கொடுக்க வேண்டிய கட்சிச்சுனா வாங்கி வா, சொல்லி வச்சுட்டு வா. அடுத்த வாரம் வருவோம், காலையில் 6 மணிக்கு எடுத்து வைங்கன்னு. சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. சோவரட்டியில் வந்து சாப்பிட்டா ரத்தம் ரொம்ப உடம்புல அதிகரிக்கும் சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த சிவப்பு கலரில் இருக்கும் பாருங்க, அந்த பசலை கீரை சொல்லுவாங்க, கொடி பசலை. அப்படியே சிகப்பு சிகப்பா அந்த இங்கு பழம் மாதிரி காய்க்கும் பார்த்தீங்களா? பார்த்துட்டீங்களா? சொல்லு, எனக்கு தெரியாதானே. அந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டா கூட இந்த சோவரட்டியில் இருக்க சத்து அப்படியே இருக்குது அந்த கீரையில். சோவரட்டி எவ்வளோ விலை விற்குது? இந்த கீரை வந்து 10 ரூபா கூட இருக்காது, 20 ரூபா இருக்கும். 20 ரூபா கொடுத்து வாங்கினாலே அதில் இருக்க சத்து மொத்தமும் இதில் இருக்குது. இது சாப்பிட்டு உடம்பு நிறைய ரத்தம் உற்பத்தி ஆகும் சொல்கிறாங்க. நான் வேணா அந்த கீரை கட்சி தான் வாங்கி வரேன். நம்ம வீட்டு தோட்டத்திலே வந்து நட்டு வச்சா கூட நல்லா சூப்பராக வளர்ந்துடும். அது வேறு இல்லை கூட குச்சி மட்டும் அப்படி ஊனி வச்சு அப்படியே கலக்கலையா எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. போனால் பறிச்சு வந்தாங்க கொடி பசதிண்டியா. நான் பார்த்துருக்கேன். அப்படியே நிறைய வீட்டில் வீட்டு மேலாம் ஏற்றி விட்டு வச்சிருப்பாங்க. அது நல்லா சூப்பராக தான் வளரும் நம்ம ஊர் மண்ணுக்கு. வாங்கி வா. அதில் பழுக்கிற பழத்தெல்லாம் வந்து லிப்டிக் மாதிரி வச்சுன்னு பசங்க விளையாடுவாங்க. நான் கூட விளையாடிருக்கேன் அந்த மாதிரி. லிப்ஸ்டிக் பழமாம்மா? ஆமாம், அதை கட்டிச்சு நம்ம வாங்கி வரேன். இடையே 3 இட்லி போதும், 2 இட்லி வைக்கட்டுமா? இருங்க அத்தை, சாப்பிட்டு வச்சுக்கிறேன். அத்தை இந்த வடகரியை பார்த்தா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு செஞ்ச மாதிரி இல்லையே. வீட்டில் கடலைப்பருப்பு காலி வச்சுன்னு சொன்னீங்க, நான் வாங்கி வரவே இல்லையே. எப்படி செஞ்சீங்க? இடையே கடலைப்பருப்பு இல்லையே, ரேஷனில் போடுவாங்க தோரம் பருப்பு, அதுதான் செஞ்சிருக்கேன். எது ரேஷனில் போட்டு தோரம் பருப்பில் செஞ்சீங்களா? எப்படி அத்தை அது? கடலைப்பருப்பு மாதிரி கிடையாது இது. தோரம் பருப்பு வந்து சீக்கிரமாக ஊறிடும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும், நல்லா பட்டாட்டம் ஊறிடும். அதை மிக்சியில் போட்டு அரைச்சோமா, இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சுட்டு நம்ம இப்போ வடகரி செய்வோம்ல, கடலைப்பருப்பு வடகரி, அதே மாதிரி வெங்காயம் தக்காளி பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி வச்சோடனே இதை வந்து அப்படியே உதுத்து போட்டு சுண்ட விட வேண்டியது. அவ்வளோதான் வடகரி ரெடி. பரவாயில்ல அத்தை, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. சாப்பிட்டு பாரு, சூப்பராக தான் இருக்கும். அத்தை நம்ம வீட்டில் ரேஷன் பருப்பு நிறைய இருக்குது. நம்ம சாம்பாருக்கு மட்டும் தான் பருப்பு போடுவோம். நிறைய பருப்பு இருக்குல்ல? ஆமாண்டி, கடலைப்பருப்பு வடை செய்கிற பற்றியா, அது கூட இந்த ரேஷன் பருப்பு தோரம் பருப்பு ஊற வச்சு அந்த மசாலா வடை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அத்தை இதில் பருப்பு தோரம் பருப்பு செஞ்சாலும் கடலைப்பருப்பு செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம இனிமேல் இதிலே செஞ்சுக்கலாம் போல இருக்குது. நம்ம வீட்டில் இனிமேல் பருப்பே மீறாது. எல்லாமே காலியில
ஆமாடி, சாப்பிட பொருள் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது கூட என்ன இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேண்டியதுதான். டேஸ்ட்டில் கடலைப்பருப்புக்கும் இந்த ரேஷன் தோரம் பருப்புக்கும் வித்தியாசமே இருக்காது. வேணா நீ நானும் மசாலா வடை செஞ்சு தரேன் சாயங்காலமா, சாப்பிட்டுப்பேன். பாட்டி எனக்கு வடை வேணும். வீட்டுக்கு போய் செஞ்சு தரேன். சரி சாயங்காலமா செஞ்சு கொடுங்க. அந்த பருப்புலேயே கொஞ்சோண்டு வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி சின்ன கட் பண்ணி போட்டு வாழைப்பூ வடை கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். பாப்பா எங்கள் அத்தை கைவசம் எவ்வளோ ஐடியா வச்சுக்கிறாங்க. இது தெரியாமல் போச்சே. இது தெரியாமல் கடலை பருப்புலாம் காசு கொடுத்து கடையில் வாங்கினேன். ரேஷன் பருப்பு அவ்வளோ பருப்பு வீட்டில் இருக்குது. எங்கள் அக்கா கூட நிறைய பருப்பு இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தது. அதுக்கிட்ட தான் வாங்கிடணும். இன்னொரு விஷயம் கேளு, இந்த பருப்பு வச்சு உருண்டை குழம்பு வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அத்தை ரொம்ப டூ மச்சா போகிறீங்க அத்தை. தோரம் பருப்பு வச்சு எங்கன்னா உருண்டை குழம்பு வைக்க முடியுமா? உனக்குலாம் சொன்னால் புரியாதுலையே, நான் செஞ்சு தரேன் பாரு, சாப்பிட்டு பாரு. கடலை பருப்புக்கு தோரம் பருப்பு வித்தியாசமாக இருக்க, டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நாளைக்கு போயிட்டு என்னோட காடுக்கு போயிட்டு அரிசி பருப்பு சக்கரெலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். போயிட்டு வந்துடுறேன் காலையிலேயே. காலையில் 7 மணி பஸ்ஸுக்கு கிளம்புங்க. 9 மணிக்கு இல்லை 11 மணிக்கு ரிட்டன் வந்துடுங்களா? 9 மணிக்கு எங்கே நான் ரிட்டன் வருது? ரேஷன் கடை 9 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. 11 மணி இல்லை 1 மணி பஸ்ஸுக்கு வரேன். அப்புறம் நம்ம ஊட்டிக்கெலாம் வர போக வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே டேட்டில் முடிஞ்சிடும். நிறைய பொருள்லாம் போட்டு முடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் போனால் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க. மாத பஸ்லேயே போனால் தான் எல்லா பொருளும் வாங்கிட முடியும். சரி காலைல போகும்போது வசந்திக்கு ஒரு 10-15 மாங்க எடுத்து போய் கொடுங்க. அவ்வளோ அளவுக்கு ஊருக்கு போட முடிஞ்சால் போட சொல்லுங்கள். இல்லைன்னா வந்து நம்மளே போட்டு கொடுத்துடலாம். அவளுக்குலாம் ஊருக்கு போட தெரியாது. அவங்க மாமியாருக்கு போட தெரியுமா என்னன்னு தெரியல. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவங்களுக்கு ஊருக்கு போட தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எடுத்து போய் ஒரு மாங்க எடுத்து போய் கொடுத்துறேன். அவங்களுக்கு ஊருக்கு போட்டுட்டோம். வீட்டை வச்சு செஞ்சுக்க வேஸ்ட் ஆகிடும். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேறு தரணும். கோமதிக்கு தரணும், கீதாக்கு, ராணிக்கு, பெரிய பொண்ணுக்குலாம் அவங்களுக்குலாம் கொடுக்கணும். கொடுத்து அவங்களே ஊருக்கா போட்டு சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம். மொத்த பேருக்கும் போட்டு ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடலாம். ஆமாம், இப்போயே மப்பு மந்தாரமாக இருக்குது. வெயில் எத்தனை நாளைக்கு காயம் வர தெரியல. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சா வெயில் சுரியில் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்ச பிறகு தான் மழை பெய்யுது, காத்தடிக்குது, என்னென்னமோ பண்ணுது. நம்ம ஊரில் வருஷம் நடக்கிற கதை தானே. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சாலே வெயில் இருக்காது. இப்போலாம் மற்ற ஊர்லலாம் வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சாலே பட்டையை உருக்கின்ற வெயில். நம்ம ஊரில் தான் வந்து மழை பெய்யுது, காத்தடிக்குது, எல்லாம் பண்ணுது. பரவாயில்ல. அத்தை நேற்று வந்து லட்சுமி ஃபோன் பண்ணா. அவங்க வீட்டாண்டெலாம் வந்து இந்த ஐஸ் கட்டி மழை, ஆலங்கட்டி மழை பெஞ்சு தான். நம்ம ஊரில் வந்து லேசாக தூரல் பிடிச்சி அங்கே வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்குது. இம்மா ஐஸ் கட்டி மழை பெஞ்சுதா? ஆமாம், ஐஸ் கட்டி மழை தான். அது பேர் தான் ஆலங்கட்டி மழை. நம்ம சித்தி இருக்காங்களே லட்சுமி சித்தி, அவங்க நல்லா பெஞ்சிருக்கு. சேச்சோ, நம்ம ஊரில் பெஞ்சிருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும்ல. ஆமாம், இந்த மாதிரி வெயில் நல்லா சுரியில் அடிக்கும் போது பெய்கிற மழை ஒரு சில டைமில் இந்த மாதிரி தான் ஐஸ் கட்டி மழை மாதிரி பெய்யும். ஆலங்கட்டி மழை தலத்த வந்தாச்சா, விட்ட மனசு பழம் விட்டு சிந்தாச்சா. நல்லா தான் பாருங்க, சாப்பிடுங்க. சூடு ஆறி போகுது பாரு. இவங்க 2 பேரும் போனாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையா. இட்லி ஆறி போச்சு, வடகறி ஆறி போச்சு. சுட சுட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏங்க என்ன பண்ணுறீங்க? சதீஷா கூப்பிட்டு வாங்க. இது வரமா? அதான் நாளைக்கு வர நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போகிறோம் சொல்லுங்க. போயிட்டு சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் துணி எடுக்கிறதுக்கு போகணும். போயிட்டு நம்மளுக்கு என்ன துணி வேணுமா எல்லாத்தையும் வாங்கிக்கணும். ஊருக்கு போகும்போது ஆடி இருக்க முடியாது. எனக்கு வந்து ஜாக்கெட்டு புடவை பாவாடெல்லாம் இருக்குது. எனக்கு சொட்டரும் அந்த தள்ள கட்டுற மப்ளர் மட்டும் வேணும். எனக்கு கூட ட்ரெஸ்லாம் வேணுமா? முக்கியமான பொருள் தான் வாங்க போகிறேன். நாளைக்கு தான் உங்கள் அப்பா கூட போயிட்டு வேணாம்னு இருக்கேன். எனக்கு பட்டு போட சட்டை வேணுமா? எதுக்கு பட்டு போட சட்டை? காது குத்தும் போது வாங்கின ட்ரெஸ் தான் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. அத்தனை பட்டு போட சட்டை வந்துருக்குது. மாமா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கீதா, ராணி, பெரிய பொண்ணு அவங்கள வேறு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே பட்டு போட சட்டை தான். அவ்வளோ சட்டை இருக்குது. நீ வந்து இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? சொட்டர் மட்டும் வாங்கிக்கோ. சொட்டர் தான் இல்லை, சொட்டர் சின்னதாகி போச்சு. சின்ன வயசு வாங்கின சொட்டர் மட்டும் வாங்கிக்கோ. அப்புறம் தலையில் போடுற அந்த குள்ளை மட்டும் வாங்கிக்கோ. அப்புறம் 2 கவுன் காட்டன் கவுன் வாங்கிக்கலாம். எனக்கு ஷூ வேணுமா? ஷூ, செருப்பு அதெல்லாம் வாங்கி கொடுங்க. எது ஷூ வேணும், செருப்பு வேணுமா? ஏற்கனவே உடனே எல்லாமே இருக்குது. என்னால் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ காசு செலவாகுமோ என்னமோ ஏதோ யோசிச்சு உட்காந்துங்க. இருக்கிற பொருள் எல்லாமே கேட்டுங்க. பேசாம நீ நாளைக்கு பாட்டி கூட போ. ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள அப்பா விட்டுன்னு சதீஷ் எடுத்து நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வேணும் வாங்கி உன்னிட்டுனே போகக்கூடாது. நானும் வரமா? என்னெல்லாம் விட்டுட்டு போவாதீங்கம்மா. அப்போ வாய் முடியும் கும்மு இருக்கு. நம்ம என்ன வாங்கி தரணும் அதான் வாங்கிக்கணும். அப்போ சதீஷ்க்கு மட்டும் எல்லாமே வாங்கி தருவீங்களா? நான் உங்ககிட்ட சொன்னேன், சதீஷ்க்கு எல்லாமே வாங்கி தர போறேனே. அவனுக்கு எதுவுமே வாங்கி தர போகிறது கிடையாது. அப்போ அவனை மட்டும் எது கடைக்கு கூட்டிட்டு போறீங்க? ஏமா வாயாடியா இருக்கிறாளேவா? அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்க அதுவும் எனக்கு வாங்கி தரணும். அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தா எனக்கு வாங்கி தரணும், ஷூ வாங்கி கொடுத்தா எனக்கு வாங்கி தரணும், அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எனக்கு வாங்கி தரணும். எல்லாமே எனக்கும் வாங்கி தரணும். உங்க 2 பேரையும் அவங்க அப்பா தான் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்காரு. சொல்ற பற்றி கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் ஸ்கூல் திறந்தா ஸ்கூல் பேக் வாங்கணும், அப்போ ஷூ வாங்கணும், சாக்ஸ் வாங்கணும், யூனிஃபார்ம் தைக்க கொடுக்கணும். எவ்வளோ செலவு இருக்குது. இப்பயே வந்து இது வேணும் அது வேணும். சரி குழந்தைங்களாச்சே வெயில லோல் பண்ணி கிடக்குதுங்களே, ஒரு 4 நாளைக்கு கூட்டிட்டு போய் குழுக்குழுன்னு இருக்க வச்சு கூட்டின்னு வரலாம் பார்த்தா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிற காசு மொத்தத்தையும் துணி கடையிலேயே செலவு பண்ணிடுங்க போகுது. உங்களை கூட்டின்னு போகணும்னு நினச்ச பற்றியா என்ன தான் முதல் உதைக்கணும். சரி விடுடி, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும். அத்தை நம்ம வீடு பார்த்தீங்களா? இந்த வீடை வந்து கட்டிட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். இதுங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு எனக்கு காசு சரியாக இருக்குது. எங்கே ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வைக்க முடியுதாக்கா? அத்தை என்னுடைய ஓலை மட்டும் மாற்ற போறியா இல்லை தளம் போட போறியா? அத்தை இந்த வீட்டுக்கு போய் தளம் போட முடியுமா? இது மண் சவரு. வீடு கட்டிட்டு தான் தளம் போடணும். இல்லைன்னா இந்த ஓலை மட்டும் தான் மாற்றிட்டு வரணும். இந்த வீடு அப்படியே விட்டு வச்சுக்கேன். ஜன்னல் வாசக்கெல்லாம் வேஸ்டாக போயிடும். ஏற்கனவே இப்போ செல்லு பிடிக்குது. ஆள் இல்லாமல் பூட்டி வச்சிருந்தா செல்லு பிடிக்காம என்ன பண்ணா? இப்போ செல்லு பிடிக்க ஆரம்பிச்சிது. என்னுடைய செல்லு பிடிக்குதா? நல்லா சீர் பண்ணி வைடியே. செல்லுக்கு பிடி அந்த வாசக்கெல்லாம் வேஸ்ட் ஆகிட போகுது. கதுவலாம் பேசாமல் இங்கே வந்து இல்லாமான்னு பார்க்குறேன் நான். அங்கே இருந்துங்க எதுக்கு எங்கள் அக்காவை தொலை பண்ணி இருப்பானே. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இங்கே வந்து இருக்கலாம். முதல்ல இந்த ஓலையை மாற்றணும். மாற்றிட்டே வந்துட வேண்டியதான். நான்லாம் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். நாங்கள் பெரியமா வீட்டில் தான் இருப்பேன். அத்தை கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணுதுங்க. இங்கே வந்து இருக்காதுங்களா? எதுக்கு அத்தை காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன் வீடு? காலத்தில் எங்கள் அக்கா வீட்டில் இருக்க முடியும். நாளை பின்ன எதனா ஒரு பேச்சு வந்துச்சுன்னா தாங்க முடியுமா? இதுங்க அதுங்க புரிஞ்சிக்கவே மாட்டேதுங்க. அங்கேயே இருக்கணும்னு நட முடியுதுங்க. என்ன பண்ணுறது? பெரியம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருக்குதுங்க. அவ்வளோ அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் இருந்துச்சேன். அம்மா வேணா, அப்பா வேணா, பாட்டி வேணா, யாரும் வேணா, பெரியம்மா மட்டும் இருந்தாலே போதும் 2 பேருக்கும்.
இவங்க 2 பேரும் எங்க அக்கா வீட்லயே விட்டுட்டு நம்ம 3 பேர் மட்டும் இங்க வந்துடலாம் அத்தை. இவங்களை எதிர்பார்த்துட்டு வச்சுக்கேன் வீடு பாழா போயிடும். நாங்க அங்கே இருக்கோம், நீங்க மட்டும் இங்கே வந்துருங்க. சரி சரி கம்முன்னு சாப்பிடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அத்தை நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல உங்க கூட சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் அத்தை வயசான காலத்துல இப்படி இருக்கீங்க? வரும்போது 4 இட்லி புட்டு போட்டு வர வேண்டியது தானே? என்னடிப்பா நீங்க சாப்பிடும்போது உங்க கூட சாப்பிடலான்னு வந்துட்டேன். எடுத்து வச்சு சாப்பிடுங்க. இருடியா 2 பேரும் வந்துட்டான், அவங்களுக்கு வச்சுட்டு நான் சாப்பிட்றேன். அவங்க 2 பேரும் அங்கே தண்ணியில் ஆட்டம் போட்டுன்னு இருக்காங்க அந்த குழால. நீங்க சாப்பிடுங்க, அவங்க பொறுமையா வரட்டும். ஆய் போச்சு பாருங்க, ஜில்லுன்னு ஆய் போச்சு, சாப்பிடுங்க. நல்லா தான் இருக்கு வடகரி. ரேஷன் தோர பருப்புல செஞ்ச மாதிரியே இல்லை, கடையில் வாங்கி இந்த கடலை பருப்புல செஞ்ச மாதிரியே இருக்கு.